السلام عليكم وعليكم السلام. அருமையானவர்களே, இஸ்லாமிய மாதங்களில் ஒன்றான சங்கை நிறைந்த ரஜபு மாதத்தின் முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரஜபு மாதம் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு மாதம். இந்த உம்மத்திற்கு தொழுகையும் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் தான் கஅபாவை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை தரிசித்து உரையாடி மகிழ்ந்த மிஅராஜ் பயணம் நிகழ்ந்த மாதம் இந்த ரஜபினுடைய மாதம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டிருந்த நபித்தோழர்கள் பலரும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மார்க்க விற்பன்னர்களும், அஷைக் ஹவாஜா மொய்னுத்தீன் அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இறைநேச செல்வர்களும், மஹமூத் ஹசனவி போன்ற நீதி வழுவா ஆட்சியாளர்களும் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்ற மாதம் இந்த ரஜபனுடைய மாதம்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அர்பஅத்துன் ஹுரும், சங்கையான 4 மாதங்கள் என அல்லாஹ் அல் குர்ஆனில் போற்றி புகழும் 4இல் 1 நாம் அடைந்திருக்கிற இந்த ரஜபினுடைய மாதம். இந்த ரஜபு மாதம் துவங்கிவிட்டாலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள்: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ஏற்கனவே பரக்கத் பொதிந்ததாக இருக்கக்கூடிய அந்த ரமதானை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். பரக்கத்தான வாழ்வு அமைவதென்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் இந்த உலகத்தில் வழங்கப்படுகிற அருட்கொடைகளில் ஆக உயர்ந்த அருட்கொடையாகும். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பரக்கத்தை இறைவனிடம் கேட்டு பெற கற்றுத்தந்தார்கள். நாம் ஒழு செய்கின்றோம். அப்படி ஒழு செய்கின்ற போது ஓதுகிற துஆக்களில் ஒன்றாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நமக்கு கற்றுத்தருகிற போது, அல்லாஹும்ம ஃபிர் லீ தன்பி வ வஸ்ஸி' லீ ஃபீ தாரி வ பாரிக் லீ ஃபீ ரிஸ்கி என்பதாக துஆ செய்ய சொன்னார்கள். இந்த துஆவை நம்மில் எத்தனை பேர் ஓதுகிறோம் என்பது தெரியவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்கின்ற போது அதற்கு இடையிலே ஓதச் சொல்லி கற்றுத்தந்த துஆ இந்த துஆ. இதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கிற போது, அல்லாஹும்ம ஃபிர் லீ தன்பி, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. வ வஸ்ஸி' லீ ஃபீ தாரி, என்னுடைய வீட்டை உன் அருளால் விசாலமாக்குவாயாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொன்னார்கள். நாம் விசாலமான வீடு வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம். இந்த துஆவை கேட்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதையும் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட வார்த்தை வ பாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, இன்னும் என்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக என்று பரக்கத்திற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்கின்ற போது ஓதுகிற அந்த துஆவில் நமக்கு பரக்கத்தை கேளுங்கள் என்று கற்றுத்தருகிறார்கள் என்கிற போது, இந்த ரஜபினுடைய மாதத்தில் இருந்து அந்த மாதம் துவங்கிவிட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள் என்பதிலிருந்து பரக்கத் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்று 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கடந்த காலங்களை விட இந்த காலம் என்பது பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பங்களிலும் அறிவியலிலும் விஞ்ஞானத்திலும் இன்ன பிற மனித வாழ்வின் அனைத்து வசதி வாய்ப்புகளிலும் கடந்த காலத்து மனிதனின் சிந்தனையில் கூட உதித்திடாத பல்வேறு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்பட்டுவிட்ட ஒரு காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம். ஒரு நேரம் ஒரு அரை வயிறு உணவிற்காக அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு உழைத்த காலங்கள் கடந்து போய் இப்போது இதை சாப்பிடுவதா அதை சாப்பிடுவதா, இதை எடுப்பதா அதை எடுப்பதா என்று யோசிக்கிற அளவுக்கு பலதரப்பட்ட உணவுகள் பரிமாறப்படுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்குவதற்கு இடமில்லாமல், வசதி இல்லாமல் குடிசைகளிலும் கூடாரங்களிலும் வாழ்க்கையை கழித்த காலம் மாறி போய் இப்போது தலை உயர்த்தி பார்த்தால் கழுத்து வலிக்கிற அளவுக்கு, தலை சுற்றுகிற அளவுக்கு மிக உயர்ந்த கட்டிடங்களும் மாளிகைகளும் காட்சி தருகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடுத்துவதற்கும் மானத்தை மறைப்பதற்கும் வழி இல்லாமல் இருப்பதை கொண்டு மானத்தை மறைத்து வந்த காலம் மாறி போய் இப்போது பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் 100 அல்ல, 1000 அல்ல, லட்சக்கணக்கில் செலவு செய்து ஆடைகளை உடுத்துகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி கடந்த காலத்து மனிதர்களை விட இந்த நவீன காலத்து மனிதர்கள் எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இத்தனை முன்னேற்றங்களும், இத்தனை வளர்ச்சிகளும், இத்தனை வளங்களும், வசதி வாய்ப்புகளும் கடந்த காலத்தவர்களை விட இந்த காலத்தவர்களுக்கு மனநிறைவை தந்திருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்கிற போது இல்லை என்பதுதான் பதிலாக வந்து கொண்டிருக்கிறது. எந்த வசதி வாய்ப்புகளும் அமையப்பெறாத அந்த காலத்து மக்களுக்கு இருந்த மனநிறைவில் ஒரு பாதி அளவு கூட எல்லா வளங்களும் பெற்றிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற நமக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக அமைந்திருக்கிறது. கை நிறைய வருமானம் பார்க்கிற ஒருவரை அழைத்து உங்கள் வாழ்க்கை எப்படி போகிறது என்று கேட்டால் என்ன சொல்வார்? ஏதோ போகுது என்பதாக சொல்வார். தொழில் செய்கிற ஒரு தொழிலதிபரை அழைத்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு கூட மனம் வருவதில்லை, சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை என்று சலித்துக் கொள்கிற நிலையைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி வளமாக செழிப்பாக வாழுபவர்களும் சரி, நடுத்தரமான நிலையில் இருப்பவர்களும் சரி, தங்கள் வாழ்க்கை குறித்து கேட்கப்பட்டால் இப்படி சலிப்போடு இறுக்கத்தோடு பதில் சொல்லுகிற நிலையைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரே பதில், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அனைத்து நபிமார்களும் எந்த பரக்கத்தை கேட்டார்களோ, ஆசைப்பட்டார்களோ, எந்த பரக்கத்தை பெற்று தங்களுடைய வாழ்வில் அனுபவித்தார்களோ அந்த பரக்கத்தை நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அல்லது எல்லாம் இருக்கிறது, பரக்கத்தும் இருக்கிறது, ஆனால் பரக்கத் என்பதற்கு மார்க்கம் என்ன முகவரியை கூறுகிறதோ அதை நாம் விளங்காமல் இருக்கிறோம். அதனால்தான் பரக்கத் இருந்தும் இல்லாததை போன்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம், மன நிறைவை இழந்திருக்கிறோம். அதிகமாக இருத்தல், இதுதான் பரக்கத் என்ற வார்த்தைக்கு நாம் வைத்திருக்கிற அர்த்தமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய இருக்க வேண்டும். அப்படி அதிகமாக இருக்கிற போது அதை நாம் பரக்கத் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நிறைய சம்பாதிப்பது, நிறைய வியாபாரம் நடப்பது, நிறைய சாப்பிடுவது, நிறைய நேரங்கள் கிடைப்பது, ஓய்வு கிடைப்பது, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, இதுதான் பரக்கத், அபிவிருத்தி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அதிகமாக இருப்பது என்பது நிறைய என்பதாக சொல்கிறோமே, அப்படி நிறைய நமக்கு கிடைப்பது என்பது பரக்கத்திற்குரியது, அது பரக்கத்திற்கான அறிகுறி அல்ல. பரக்கத் என்பது அதிகமாக கிடைப்பதற்கான பெயர் அல்ல. குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருப்பதற்கு பெயர்தான் பரக்கத் என்பது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அரதி வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ்.
வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் என்று அது பரக்கத்தில்லை. மாறாக போதுமென்ற மனமே உண்மையான செல்வமாகும், பரக்கத்தாகும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி புகாரியிலே 6446 6447வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறைவாக வருமானம் கிடைத்தாலும் வாழ்க்கையின் எல்லா தேவைகளும் அதன் மூலம் பூர்த்தியானால் அது வருமானத்தில் நமக்கு இருக்கிற பரக்கத். குறைவாக வியாபாரம் நடந்தாலும் மனதிற்கு திருப்தியாக இருந்தால் அது வியாபாரத்தின் பரக்கத். குறைந்த உணவு அதுபோல அது பல பேருக்கு பரிமாறப்படுகிறது என்று சொன்னால் போதுமானதாக அந்த குறைந்த உணவு அமைந்திருக்கிறது என்றால் அது உணவின் மூலம் ஏற்படுகிற பரக்கத். குறைவான நேரத்தில் அதிகமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது நேரத்தில் கிடைக்கக்கூடிய பரக்கத். ஒரு மகன், அவன் ஒரே ஒரு மகன் ஒருவருக்கு இருந்தாலும் அந்த மகனின் மூலமாக அவருடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிறது என்று சொன்னால் அது அந்த மகனின் மூலமாக கிடைக்கக்கூடிய பரக்கத். குறைவான ஆயுட்காலம் இருந்தாலும் நிறைய சாதனைகளை நம்மால் புரிய முடிகிறது என்று சொன்னால் அது அந்த ஆயுட்காலங்களில் நமக்கு கிடைக்கிற பரக்கத். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்காக மௌத்திற்காக அல்லாஹ்வினுடைய அரிஷே நடுங்கியது என்கிற செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த நபித்தோழர்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிற போது மலக்குகள் முண்டியிட்டு அந்த ஜனாசாவில் சாறை சாறையாக வானத்திலிருந்து வந்து இந்த பூமிக்கு வந்து அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை வரலாறு நமக்கு சொல்லித் தரும். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மௌத்தினுடைய செய்தியை கேட்ட அந்த சமயத்தில் அல்லாஹ்வினுடைய அரிஷே நடுங்கியது என்பதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எத்தனை வயதில் தெரியுமா? 30 வயதில் தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற போது அவருடைய வயது என்ன தெரியுமா? 36 வயதுதான். அவர்கள் அப்படியானால் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் இருந்தது வெறும் 6 வருட காலங்கள் தான். எத்தனையோ காலங்கள் பிறந்ததிலிருந்து முஸ்லிம்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் இருந்தது வெறும் 6 வருடங்கள் தான். என்றாலும் அவர்களுடைய மரணத்திற்காக அரிஷ் நடுங்குகிற அளவிற்கு நட்பேற்றை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அவர்களது ஆயுளில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்த காரணத்தால் யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியம் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த சஹாபிகளில் ஒருவர். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்களில் இவர்களுக்குத்தான் முதல் இடம் கிடைத்திருக்கிறது. அந்த ஹதீஸ் கிதாபுகளை புரட்டினால் ஒரு ஹதீஸ் கிதாபை நாம் எடுத்தால் ஒரு பக்கத்தில் ஒரு தடவையாவது இவர்களுடைய பெயரை நம்மால் பார்த்து விட முடியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 3 வருடங்கள் மட்டுமே நபியினுடைய தோழமையை பெற்றிருந்த அவர்களால் 5374 ஹதீஸ்களை அறிவிக்க முடிந்தது என்று சொன்னால் காரணம் அவர்களது ஆயுளில் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த அந்த பரக்கத்து தான் காரணமாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வறுமையில் வாழ்ந்த ஒரு சஹாபி. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய வறுமையை முறையிட்ட போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில பேரிச்சம்பழங்களை எடுத்து அதில் ஊதி ஒரு சுருக்கு பையில் அந்த பேரித்தம்பழங்களை போட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், யா அபா ஹுரைரா, இந்த கோணிப்பையில் இருந்து எப்பொழுதெல்லாம் நீங்கள் பிஸ்மில்லா என்று கையை விட்டு பழங்களை எடுக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அதிலிருந்து பழம் வந்து கொண்டே இருக்கும். பரக்கத்து நிறைந்த பை இது. அதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் பசியாறிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு
அவர்கள் எப்பொழுதெல்லாம் தனக்கு பசிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பைக்குள் பிஸ்மில்லா என்று சொல்லி கையை விடுவார்கள். அதிலிருந்து பேரித்தம்பழங்கள் வரும், எடுப்பார்கள், சாப்பிடுவார்கள். தான் மட்டுமல்ல, வேறு எவராவது பசி என்று வந்து நின்றார்கள், தேவை என்று வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பையிலிருந்து பழத்தை எடுத்து கொடுப்பார்கள். அந்த பை இருக்கிறதே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்த அந்த பரக்கத் பொருந்திய அந்த பை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த பை ஒரு கட்டத்தில் அது தொலைந்து போனது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து அவர்கள் மரணித்த அந்த சமயத்தில், அவருடைய மரணத்தினுடைய நேரத்தில் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பை தொலைந்து போனது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கிடைத்த அந்த பை, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் 2 வருட காலங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் 10 வருட காலங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் 12 வருட காலங்கள் ஆக சற்று ஏறக்குறைய 25 வருடங்கள் அந்த பெரித்தம்பழங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் பரக்கத் என்பது. தானும் உண்டு மற்றவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை வருடங்கள் கடந்த பிறகும் அந்த பை அது காலியாகல. நம்ம யோசிச்சு பார்க்கணும், அது தொலைந்து போனதே தவிர தீர்ந்து போகவில்லை என்று சொன்னால் இதுதான் பரக்கத் என்பது. பரக்கத்தை விளங்குவதற்கு இது ஒன்றே போதுமானது என நான் கருதுகிறேன். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய புதிய அத்தியாயத்தை, இந்த வாழ்க்கையை துவங்குகிற போது உலகத்தில் எத்தனையோ துஆக்கள் இருக்கிறது, எத்தனையோ பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நாம் பார்க்கிறோம். கண்ணையும் இமையும் போல, நகத்தையும் சதையும் போல என்றெல்லாம் எத்தனையோ வாழ்த்துகளை பார்க்கிறோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றெல்லாம் வாழ்த்துகிற வாழ்த்துகளை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புதிய தம்பதிகளை, அந்த மணமக்களை வாழ்த்துகிற போது அவர்கள் வாழ்த்திய வாழ்த்து என்ன? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபில் கைர். யா அல்லாஹ், இந்த மணமக்களுக்கு பரக்கத்தான வாழ்க்கையை கொடுப்பாயாக, நல்ல காரியங்களில் இருவரையும் ஒன்றிணைத்து வைப்பாயாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மணமக்களினுடைய பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள் என்று சொன்னால், மணமக்களாக தன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கக்கூடிய அவர்களுக்கு பரக்கத் கிடைத்து விட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்துவிடும் என்பதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்குமா ஜமா பைனகுமா ஃபில் கைர் என்கிற இந்த துஆவை செய்தார்கள் என்பதை நாம் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, பரக்கத் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த பரக்கத்தை நாம் எங்கு எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்தும் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும், பெரியவர்களோடு நீங்கள் இருப்பது இருக்கிறதே அதுதான் பரக்கத் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பரக்கத் வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்ட்ட பரக்கத்துக்காக துஆ செய்ய ஆலிம்சா என்பதாக சொல்கிறோம். வீட்டில் இருக்கிற பெரியவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு, பெரியவர்களை தள்ளி பார்த்து விட்டு, தனியாக வைத்து விட்டு, எந்த பரக்கத் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த பரக்கத்தை வீட்டை விட்டு துரத்தி விட்டு தனியாக ஒதுக்கி வைத்து விட்டு, நாம் வீட்டில் பரக்கத்தில்ல, நோய் நொடியாக இருக்கிறது, முசீபத்தாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி அந்த வீட்டில் பரக்கத் வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது, உங்களுக்கு பரக்கத்து வேணுமா? பெரியவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறார்களா, அவர்களோடு நீங்கள் இருங்கள், அவர்கள்தான் உங்களுடைய பரக்கத் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஃபஜ்ரினுடைய தொழுகையின் நேரம் என்பது நம்முடைய சமுதாய மக்களுக்கு, அதிகமான மக்களுக்கு தூக்கத்தில் தான் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி தூக்கத்தில் கழிகிற அந்த மக்கள் தான் பரக்கத்து வேணும் என்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களையும் பெரியவர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் பார்க்கிறோம். எந்த நேரத்தில் பரக்கத் இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, எந்த தொழுகையில் பரக்கத் இருக்கிறது என்பதாக சொன்னார்களோ அந்த தொழுகையில நமக்கு தூக்கத்துல கழிஞ்சிருது. ஆனால் பரக்கத் வேண்டும் என்பதாக கேட்கிறோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கவனியுங்கள். மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். ஃபஜ்ர் தொழுதவர் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்றவர், பரக்கத்தை பெற்றவர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த பாதுகாப்பு, எந்த பரக்கத்து சுபஹினுடைய தொழுகையில் இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த சுபஹினுடைய தொழுகையை கோட்ட விட்டு அதில் தூக்கத்தில் கழித்து விட்டு இரவெல்லாம் நீண்ட நேரம் விழித்திருந்து அதிகாலை நேரத்தில் தூங்கிவிட்டு கடைசியில் பரக்கத்தில்லைனா எப்படி பரக்கத் கிடைக்கும்? எந்த சுபஹினுடைய தொழுகையில் பாதுகாப்பும் பரக்கத்தும் இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த சுபஹினுடைய தொழுகை தொழாத வரைக்கும் நமக்கு பரக்கத் என்பது கிடைக்காது. அதிகாலை நேரம் இருக்கிறது, அது பரக்கத் பொருந்திய நேரம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உம்மத்திற்கு அந்த நேரத்திற்காக வேண்டி, இந்த உம்மத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தினருக்கு, இந்த உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத் செய்வாயாக என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், அந்த நபியினுடைய துஆ நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும், அதிகாலையிலே நம்முடைய காரியங்களை துவங்க வேண்டும். அப்படி அதிகாலையிலேயே நம்முடைய காரியங்களை துவங்கினால்தான் நம்முடைய காரியங்கள் வெற்றியடையுமே தவிர, அதிகாலை நேரத்தை தூக்கத்தில் கழித்து விட்டு எல்லாம் தோல்வியா இருக்குது, எல்லா முயற்சிகளும் வீணாகி போகுது, என்னன்னே தெரியல என்று புலம்பினால் என்ன சொல்வது? எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் நமக்கான வாழ்க்கைக்கான வழிமுறை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அதிகாலை நேரத்தில் என்னுடைய உம்மத்திற்கு நீ பரக்கத் செய்வாயாக என்கிற இந்த துஆ நமக்கு இருக்கிறது. எனவே அதிகாலை நேரம் பரக்கத்திற்குரிய நேரம், அதை நாம் தூக்கத்தில் கழிக்க கூடாது, பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் பரக்கத் வேண்டுமா? ஹலாலான சம்பாத்தியம் உங்களுடைய சம்பாத்தியமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வியாபாரத்தில் பரக்கத் இருக்கும் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அடியான் ஹராமான வருமானம் ஈட்டி அதிலிருந்து தர்மம் செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதில் செலவு செய்தால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்வதில்லை என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உணவில் பரக்கத் வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் சாப்பிட நம்மை சொல்லி இருக்கிறார்கள்? பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும். நமக்கு தெரியும், அந்த உணவினுடைய தட்டிலிருந்து ஓர பகுதியிலிருந்து நம்முடைய பக்கத்தில் என்ன உணவு இருக்கிறதோ அதிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். தட்டினுடைய நடுப்பகுதியிலிருந்து நாம் எடுத்து சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் ரசூல் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த உணவினுடைய நடுப்பகுதியில் தான் பரக்கத் இறங்குகிறது, நடுவிலிருந்து எடுக்காதீர்கள். உங்களுடைய பக்கத்தில் என்ன உணவு இருக்கிறதோ அதிலிருந்து எடுத்து சாப்பிடுங்கள் என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கீலு தஆமக்கும் யுபாரக் லக்கும், பிஸ்மில்லா கூறி உங்களுடைய உணவை அளந்து போடுங்கள் என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். வீட்டிலே தாய்மார்கள் உணவுக்காக வேண்டி உழை போடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த காலத்துல எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், அது அதவு மரியாதையோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலையிலலாம் முக்காடு போட்டு பிஸ்மில்லா சொல்லி சலாவத்தெல்லாம் சொல்லி தான் அந்த அடுப்புல அந்த அரிசியை போடுவாங்க இல்லையா? இன்னைக்கு உள்ள மக்கள்கிட்ட அதை சொன்னா சிரிப்பா இருக்குது. அங்க சமையல் கட்டுல எப்படி அவங்களுடைய அந்த சமையல் செய்கிற போது அந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு எப்படி சமைப்பது என்கிறதையோ இல்லைன்னா வேற ஏதாவது வேடிக்கையான விஷயங்களையோ பார்த்து கொண்டே சமைக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. பிஸ்மில்லா சொல்றாங்களான்னு தெரியல. நம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த காலத்துல இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, சமைக்கிற நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. அந்த காலத்தில் அந்த மக்களிடத்தில் இருந்த அந்த பரக்கத் இந்த காலத்துல நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு காரணம் இதுதான். அவர்களிடத்தில் இருந்த அந்த அதபு மரியாதை ஒழுக்கம், அந்த பிஸ்மில்லா என்று போடுகிற அந்த பழக்கம் ரசூல் கற்றுத் தந்ததல்லவா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், உங்களுக்கு உணவில் பரக்கத் வேண்டுமா, நீங்கள் அதில் உலையை போடுகிற போது பிஸ்மில்லா என்று கூறிய உங்களுடைய உணவை நீங்கள் அதில் போடுங்கள் என்பதாக சொன்னார்களே. எந்த அளவுக்கு அதை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? அப்படி பின்பற்றினால் நம்முடைய வீட்டினுடைய உணவில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். வீட்டில் நுழைகிற போது சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள்.
அப்படி நீங்கள் உங்களுடைய வீடாக இருந்தாலும், நீங்கள் பிறருடைய வீடாக இருந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டிற்கு உள்ளே நுழையுங்கள். சலாம் ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சலாம் சொல்லுங்கள் என்கிற அளவுக்கு மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து என்று வீட்டிற்குள்ளே நுழைகிற போது நாம் சலாம் சொல்லிவிட்டு சென்றோம் என்று சொன்னால் வீட்டுக்கு உள்ளே இருக்கிற ஷைத்தான் வெளியே ஓடி விடுவான். பரக்கத்திற்குரிய ரஹமத்திற்குரிய மலக்குகள் நம்முடைய வீட்டிற்கு வருகை தருவார்கள். நம்ம வீட்டுக்குள்ள போகும்போதே ஏதாவது பேசிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு சத்தம் கொடுத்துக்கிட்டு போறோம், சலாம் எல்லாம் சொல்ற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய வீட்டில் எப்படி ரஹமத்திற்குரிய பரக்கத்திற்குரிய மலக்குகள் வருகை தருவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் அனஸின் قال قال لي رسول الله صلى الله عليه وسلم யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இதா دخلت على اهلك فسلم يكون بركة عليك وعلى اهل بيتك. நீங்க உங்களுடைய வீட்டில் நுழையும் போது உங்களுடைய வீட்டாருக்கு சலாம் சொல்லுங்கள். இது உங்களுக்கும் உங்களுடைய வீட்டாருக்கும் பரக்கத் உண்டாகுவதற்கு காரணமாக அமையும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறது. நாம் வசிக்கிற ஊர் எதுவாக இருந்தாலும், நாம் வாழுகிற ஊராக இருக்கலாம், நாம் வசிக்கிற ஊராக இருக்கலாம், அந்த ஊருக்காக வேண்டியும் அந்த ஊரினுடைய நலனுக்காகவும் அந்த ஊரினுடைய பரக்கத்திற்காகவும் துஆ செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். அங்கே மதீனாவாசிகளுடைய நிலையை பார்த்துவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிற்காக வேண்டி அவர்கள் செய்த துஆ ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اللهم اجعل بالمدينه ضعفي ما جعلت بمكه من البركه تابعه. அல்லாஹ்வே, மக்காவிற்கு எவ்வளவு பரக்கத் செய்தாயோ அதை விட 2 மடங்கு மதீனாவிற்கு பரக்கத் செய்வாயாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் நாம் வசிக்கிற நாம் இருக்கிற அந்த ஊரினுடைய பரக்கத்திற்காகவும் துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பரக்கத் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளாக இருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற அந்த பரக்கத் இருக்கிறதே, எந்த உம்மத்திற்கும் கிடைத்திடாத ஒரு பரக்கத் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கிறோம். நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் பரக்கத்துகளில் எல்லாம் மிகச்சிறந்த பரக்கத்தாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இந்த உலகத்தில் பிறக்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக தன்னுடைய திருக்கரத்தால் வாங்கியவர்கள் உம்மு ஷிஃபா என்கிற பெண்மணி. அந்த உம்மு ஷிஃபா அந்த அம்மா சொல்றாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்த போது முதலாவதாக அவர்களை கையில் கரங்களில் தூக்குகிற எடுக்கிற பாக்கியம் எனக்கு தான் கிடைத்தது. அதனுடைய பரக்கத் என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு தூக்கி அந்த பரக்கத்தின் காரணத்தினால் உலகில் மிகச்சிறந்த பணக்காரராக சொர்க்கவாதிகளில் ஒருவராக என்னுடைய மகன் திகழ்வதற்கு அது காரணமாக இருந்தது. உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரராக திகழ்ந்த சுவனவாதிகளில் ஒருவராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன்தான் என்பதாக உம்மு ஷிஃபா அந்த அம்மா சொல்லி காட்டுகிறார்கள். அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் தொட்டு தூக்கியதனுடைய பரக்கத் என்பதாக சொல்கிறார்கள். அவங்க தொட்டு தூக்குனவங்க அதற்கு பிறகு இரண்டாவதாக கொடுத்தது சுவைபா என்கிற அபூலஹபினுடைய அடிமை பெண்ணிடத்திலே கொடுக்கிறார்கள். இந்த அபூலஹபினுடைய அடிமை பெண் சுவைபா இருக்கிறாரு. இவர் அபூலஹப், அவனை பத்தி நமக்கு தெரியும், அல்லாஹ்வே குர்ஆனில் சபித்திருக்கிறான், மிக கொடூரமானவன், கல்லெஞ்சம் படைத்தவன். அவனிடத்தில் போய் அந்த சுவைபா அம்மா சொன்னாங்க, உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற செய்தியை சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனேயே அந்த அபூலஹபினுடைய கல்லெஞ்சக்காரன் தான் அவன். அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அப்படியா, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை நீ கொண்டு வந்திருக்கிறாய், இந்த நிலையிலிருந்து இந்த நேரத்திலிருந்து உன்னை நான் உரிமை விடுகிறேன் என்பதாக சொன்னான்.
அபூலஹபினுடைய அடிமையாக இருந்த சுவைபா அந்த நேரத்திலேயே உரிமை விடப்பட்டார் என்றால் அதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு தூக்கிய அந்த கரங்கள் அவனுடைய வாயிலிருந்து உரிமை விட வைத்தது என்பது என்று சொன்னால் அதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பரக்கத்தை விளங்கியதனுடைய காரணத்தினால் தான் அந்த சஹாபாக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த மிச்ச தண்ணீரை கீழே விழவிடாமல் பிடிப்பதற்காக, அதை பிடித்து தன்னுடைய மேனியிலே தடவிக் கொள்வதற்காக, அந்த பரக்கத் தனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காரி துப்புகிற அந்த எச்சில் அது கீழே விழுந்து விடக்கூடாது, அதனுடைய பரக்கத் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபித்தோழர்கள் போட்டி போடுவார்கள் என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியர்வை துளிகள் என்பது நம்முடைய வியர்வையை போன்றதல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் இருந்து வருகிற அந்த வியர்வை துளி என்பது அது கஸ்தூரியை விட மணமிக்கதாக இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேனியிலிருந்து வெளிப்படுகிற அந்த வியர்வையை அத்தராக நபித்தோழர்கள் உபயோகித்தார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முடி இருக்கிறது, அதனுடைய பரக்கத் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த நபித்தோழர்கள் போட்டி போட்ட வரலாறுகள் உண்டு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மரணிப்பதற்கு முன்னால் அவர்கள் வசியத் செய்தார்கள், ஒரு நகத்தை அவருடைய குடும்பத்தார்களிடத்திலே கொடுத்து, இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டிய அவர்களுடைய நகமாக இருக்கிறது, என்னை கஃன் புதிவதற்கு முன்னால் என்னுடைய கண் பகுதியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் பொதிந்த இந்த நகத்தை என்னுடைய கண்ணிலே வைத்து என்னை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பரக்கத்தானவர்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு போருக்கு சென்றாலும் அந்த போரில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது நாம் அறிந்திருக்கிற வரலாறு. ஒரு போரிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிற போது, உக்கிரமாக போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அவருடைய தலைப்பாகை கீழே விழுந்து விடுகிறது. போர்ல கவனம் செலுத்தாம காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுந்து அந்த தலைப்பாகை தேடி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தி ஆட்சியாளராக இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவனத்திற்கு வருகிறது. இப்போ காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவர்கள் கண்டிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன காரியம் பண்ணீங்க? உங்களுக்கு பின்னால் உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, உங்களுடைய தலைக்கவசம் கீழே விழுந்து விட்டது என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் அதை தேடிக்கொண்டிருந்தீர்களாமே. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த தலைக்கவசத்தை எடுத்து அதில் காமித்தார்கள், அதில் ஒரு முடி இருந்தது. ஹாதா ஷஅருன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தலைக்கவசத்தில் இருப்பது இது சாதாரணமானதல்ல, பரக்கத் பொருந்திய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி என்னுடைய தலைக்கவசத்தில் நான் வைத்திருக்கிறேன். இவ்வளவு நாளும் நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டால் காலித் இப்னு வலீத் அவர் எந்த போரில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறுவார் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அதற்கு காரணம் என்னுடைய திறமை அல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடி, அதனுடைய பரக்கத் என்னிடத்தில் இருப்பதின் காரணத்தினால் தான் என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியல்லவா அது கீழே விழுந்திருக்கிறது, பிறருடைய கால் மிதிபட்டு அது அவமதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே நான் என்னுடைய உயிரே போனாலும் சரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிக்கு அவமதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதில் நான் கவனம் செலுத்தினேன் என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நபியுடைய அந்த பரக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கடைசி தருணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அம்மா கதீஜா, வாழ்க்கையில் நீ மற்ற பெண்களைப் போல அல்ல, எப்பொழுதோ எத்தனையோ தடவை ஏதாவது உனக்கு தேவை இருக்கிறதா சொல் என்பதாக நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் எப்பொழுது நான் கேட்டாலும் வேண்டாம், எதுவும் எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்லி இருக்கிறாய். உன்னுடைய கடைசி தருணத்தில் இருக்கிறாய், வாழ்க்கையினுடைய கடைசி தருணத்தில் இருக்கிறாய், இப்பொழுதாவது சொல்லு, ஏதாவது உனக்கு தேவை இருக்கிறதா, நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று கேட்டபோது, இந்த மார்க்கத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக எவ்வளவோ செய்திருக்கிறாய்,
உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வாரி வழங்கி இருக்கிறாய் என்று சொன்ன நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 3 ஆசைகள் இருக்கிறது. ஒன்று, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் நாயகமே. இரண்டாவது, என் மகள் பாத்திமா 6 வயது மகளை உங்களிடத்தில் நான் விட்டுச் செல்கிறேன், என்னுடைய மகளை நீங்கள் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, ஹிரா குகையில் நீங்கள் இருக்கிற போது அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஆடையை உடுத்தியிருந்தீர்களோ அந்த ஆடையினால் எனக்கு கஃன் பொதியப்பட வேண்டும். காரணம், அந்த ஹிரா குகையில் நீங்கள் இருக்கிற போது அந்த நேரத்தில் தான் குர்ஆனினுடைய வஹி உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அணைப்பை பெற்ற ஆடை அந்த ஆடை, குர்ஆனினுடைய முதல் வஹியை பெற்ற ஆடை அந்த ஆடை, உங்களுடைய மேனியினுடைய பரக்கத்தை பெற்ற ஆடை அந்த ஆடை. அந்த ஆடையினால் எனக்கு கஃன் பொதியப்பட வேண்டும் என்பதாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய பரக்கத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், நாம் தொழுகிறோம். அப்படி தொழுகிற போது இமாம் முதல் ரக்காயத்தை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அல்ஹம்து சூராவில் கலந்து கொள்ளவில்லை, துணை சூராவில் கலந்து கொள்ளவில்லை, ருக்கூவில் இமாம் இருக்கிற போது அவரோடு ருக்கூவில் வந்து கலந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த முதல் ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி துணை சூராவை ஓதி அந்த முதல் ரக்காயத்தில் சேர்ந்தது போன்ற ஒரு நன்மையை இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்த மிகப்பெரிய பரக்கத்தாக அமைந்திருக்கிறது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபினுடைய பரக்கத் பொருந்திய இந்த மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இப்படி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை தருவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். அந்த துஆவை நாமும் அதிகமாக செய்வோம். அல்லாஹ் தஆலா பரக்கத்திற்குரிய வளமான வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாய்.